ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான முட்டை கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை முழுகிற அளவுக்கு எப்போதும் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். அது கூடயே கொஞ்சம் உப்பு போட்டோன்னா முட்டை நல்லா வெடித்து வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உப்பு சேர்ப்போம். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு. இதை அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். இது நல்லா வெந்து வரணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது பாருங்கள், தண்ணி வற்றி கொஞ்சம் அரைதான் வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை உரிச்சிடணும். உரிச்சிட்டு பாருங்கள், இதை மாதிரி கீனி வச்சுக்கணும். இது மாதிரி கீண்டுறப்ப அந்த கிரேவி உள்ளே போகிறப்ப முட்டையோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 3 வெங்காயம் 3 தக்காளி போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடயே காரத்துக்காக பச்சை மிளகாய். வாங்க கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு வானலை சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடேறி வந்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம இந்த பட்டை கிராம்பு எல்லாம் சேர்ப்போம் இல்லையா குழம்புக்கு, அதே மாதிரி இதுக்கு ஹெவியாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஒரு அன்னாச்சிப்பூ, 2 பட்டை, இது மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கணும். இது எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு கிரேவியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வதங்கி வரத்துக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும், அதுக்காக தான் உப்பு சேர்க்கறது. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம தக்காளி சேர்க்குறோம். இது நல்ல கிரேவி பக்குவத்துக்கு நல்லா குழஞ்சி வரணுங்க, அப்போ தான் அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இது கூடவே நம்ம என்னென்ன மசாலா சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம். கொஞ்சம் தனி மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி, சோம்புத்தூள், ஜீரகத்தூள், பெப்பர் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா கொஞ்சம், இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அதோட பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ எல்லா மசாலாவும் நான் சேர்த்துட்டேன். இதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நான் இப்போ இது ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செய்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம், தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கொதிச்சு வரணும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் உப்பு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் நான் இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். அப்படியே அதே மாதிரி வேணாலும் சேர்த்துக்கலாம், நீங்கள் பேஸ்ட்டாக கூட வேணாலும் சேர்த்துக்கலாம். இது முட்டை கிரேவிக்கு இதை மாதிரி நம்ம இடிச்சிட்டு சேர்க்குறப்ப நல்லாயிருக்கும், அதனால் நான் அது மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்ல கிரேவி ரெடியாகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூடயே
முட்டை சேர்க்க போகிறோம். நீங்கள் இந்த முட்டையை 2ஆக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் முழுசாக நான் அப்படியே சேர்த்துருக்கேன், முழுசாகவே கட் பண்ணாமல். இது 2 கூட அப்படியே நீங்கள் சேர்க்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு செய்யக்கூடியது தான் இது. சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். லெமன் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முட்டை கிரேவி எப்படி வந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு, மறக்காமல் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.